அண்மை செய்தி. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க சதித்திட்டம் நடைபெற்றதா வீடியோ வெளியிட்டார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. நாடாளுமன்ற மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது இருக்கைக்கு செல்லும் பாதையை மறித்து காங்கிரஸ் எம்பிக்கள் நின்ற வீடியோவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தலைமையில் பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடி இருக்கைக்கு செல்ல முடியாத வகையில் பாதையை மறித்து நின்ற வீடியோ காட்சியை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், கிரிராஜ் சிங்கை கையெடுத்து கும்பிட்டு கேட்டும் பிரதமர் வரும் பாதையிலிருந்து காங்கிரஸ் எம்பிக்கள் நகர மறுத்திருக்கின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் ஒவ்வொரு நாளும் கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. அவைக்கு உள்ளாக அமளியிலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் அவைக்கு வெளியிலும் தொடர்ந்து காரசாரமான விவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாடாளுமன்ற வளாகத்திலேயே ராகுல் காந்தி ஒரு தரப்பு கருத்துக்களை சொல்லுகின்றார். அதே போன்று பாஜகவினுடைய உறுப்பினர்கள் எதிர்கருத்தை சொல்லியிருந்தது என்பதெல்லாம் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய பாதையை காங்கிரசினுடைய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடியை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியிலே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை சார்ந்த ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தையும் இப்பொழுது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்திலே கடந்த 4ஆம் தேதி நடந்தது என்ன என்பதற்கான ஒரு வீடியோ ஆதாரமாக இது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிரதமர் வரக்கூடிய பாதையை அன்று கடந்த 4ஆம் தேதி காங்கிரசினுடைய பெண் உறுப்பினர்கள் மறித்தார்கள் என்பதற்கான வீடியோ வெளியிடப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினத்திலே மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், கிரிராஜ் சிங் உள்ளிட்டவர்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டும் பிரதமர் வரக்கூடிய பாதையிலே இருந்து இந்த பெண் உறுப்பினர்கள் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற அந்த கூட்டத்தொடரிலே பிரதமர் பதிலுரை ஆற்ற வரக்கூடிய நிலையில் அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்பதாக இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், கிரிராஜ் சிங் உள்ளிட்டவர்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டும் கூட தமிழகத்தை சேர்ந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோதிமணி, சுதா உள்ளிட்டவர்கள் அங்கிருந்து நகர்ந்து செல்ல மறுத்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வீடியோ காட்சி வெளியிடப்பட்டிருக்கின்றது. பலமுறை மத்திய அமைச்சர்கள் கெஞ்சி கேட்டும் கூட காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் பிரதமர் வரக்கூடிய பாதையில் இருந்து நகர மறுத்த அந்த வீடியோ காட்சியை தான் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்று மக்களவையிலே பிரதமர் பதிலுரை ஆற்ற வேண்டிய நிகழ்வு இருந்தது. ஆனால் பிரதமர் பதிலுரை ஆற்றாமல் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செயல்களிலே காங்கிரசினுடைய பெண் உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஜோதிமணி, சுதா உள்ளிட்டவர்கள் இணைந்து இந்த செயலில் ஈடுபட்டதாக ஏற்கனவே பாஜக குற்றம் சுமத்தி இருந்தது. இந்தியாவினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வாக இது அரங்கேறி இருக்கின்றது என்கின்ற ஒரு வேதனையை மக்களவையினுடைய சபாநாயகரும் அன்று தெரிவித்திருந்தார். ஒருவேளை பிரதமர் என்று பதிலுரை ஆற்ற வந்திருந்தால் நாடாளுமன்றத்திலே பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியிலே காங்கிரசினுடைய பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதை தெரிந்து கொண்டுதான் பிரதமரை வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் என்ற கருத்தை எல்லாம் அன்று மக்களவையினுடைய சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான வீடியோ இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.